Hi friends, I am Karthik Dhruvam Academy இருந்து. ஓகே, இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைமிங் டெஸ்ட். சரிங்களா, நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான டைமிங் டெஸ்ட் பற்றின ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்த பிறகு டைமிங் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த வீடியோ பதிவை ஃபுல்லாக பார்த்த பிறகு என்னென்ன செட்டிங்ஸ்லாம் உங்கள் மொபைலில் மாற்றணுமோ மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த டைமிங் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா, அதே மாதிரி அந்த டைமிங் டெஸ்ட் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபுல் வீடியோவும் இந்த வீடியோ பதிவில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்த பிறகு அந்த டைமிங் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், அதாவது டைமிங் டெஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் எல்லா செட்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா. சரிங்களா, அதே மாதிரி என்னென்ன ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா, அந்த டைமிங் டெஸ்ட்டுக்கு என்னென்ன ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணணும், அதே மாதிரி உங்கள் மொபைலில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் மாற்றி வைக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, அந்த ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் அப்படிங்கிற ப்ரௌசர் வந்து இல்லை அப்படின்னா கூகுள் குரோம் ப்ரௌசரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி ஒப்பேரா மினி அப்படிங்கிற ப்ரௌசர் இல்லைன்னா அந்த ஒப்பேரா மினி அப்படிங்கிற ப்ரௌசரையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்கள் மொபைலை பொறுத்தவரையும் 2 ப்ரௌசருமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஒப்பேரா மினி ப்ரௌசரையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே. இப்போ கூகுள் குரோம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஓகேவா, கூகுள் குரோம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஒரு கூகுள் குரோம் ஐக்கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கும். சரிங்களா, இந்த இருக்கு பாருங்க, குரோம்னு சொல்லி இந்த ரவுண்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது மாதிரி உங்கள் மொபைலில் இருக்கும். சரிங்களா, இந்த குரோம் பேஜை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, இந்த குரோம் பேஜை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேஜ் வரும். சரிங்களா, டிஸ்பிளேல தெரிகிற பேஜ் வரும். அதாவது கூகுள் இருக்கும், சர்ச் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, அந்த சர்ச்சில் வந்து என்ன கொடுக்க போறீங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறீங்க. சரிங்களா, அந்த சர்ச்சில் வந்து என்ன கொடுக்க போறீங்க, கூகுள் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறீங்க. கூகுள் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். சரிங்களா, google.com அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அந்த google.com அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. சரிங்களா, இந்த google.com அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, இதை கிளிக் பண்ண பிறகு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். சரிங்களா, கூகுள் பேஜ் வந்துடும். ஓகேவா, கூகுள் பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அதாவது இந்த கூகுள் பேஜில் சைன்இன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அந்த சைன்இன்னை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, சைன்இன்னை கிளிக் பண்ண பிறகு ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். சரிங்களா, சைன்இன்னை கிளிக் பண்ண பிறகு ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். சரிங்களா, நம்ம பேட்சில் நீங்கள் சேர்ந்த பிறகு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயில் ஐடியை இங்கே கொடுங்க. சரிங்களா, இமெயில் ஐடி கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான பாஸ்வேர்டு. சரிங்களா, நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்ன பாஸ்வேர்டு, அந்த இமெயில் ஐடிக்கு உண்டான பாஸ்வேர்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த பாஸ்வேர்டு கொடுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதே கூகுள் பேஜில் இங்கே சைன்இன் சொல்லி இருந்தது பார்த்தீங்களா, அதில் உங்களோட இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, இங்கே வந்து சைன்இன் இருந்ததில்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைன்இன் பேஜில், அதாவது நம்ம ஜிமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. சரிங்களா, அந்த பேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 புள்ளி இருக்கும். சரிங்களா, 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா, அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் செட்டிங்ஸ். ஓகேவா, செட்டிங்ஸ்னு வரும். ஓகேவா, அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு வரும். அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ண பிறகு சைட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, செட்டிங்ஸை கிளிக் பண்ண பிறகு சைட் செட்டிங் அப்படின்னு சொல்லி வரும். சைட் செட்டிங்கை கிளிக் பண்ண பிறகு குக்கீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். சரிங்களா, சைட் செட்டிங்கை கிளிக் பண்ண பிறகு குக்கீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். குக்கீஸை கிளிக் பண்ணுங்கள். குக்கீஸை கிளிக் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஆஃபில் இருக்குது. அலோவ் குக்கீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணாமல் இருக்குது. இது என்ன பண்ண போகிறீங்க, கிளிக் பண்ண போகிறீங்க. ஓகேவா, அந்த அலோவ் குக்கீஸை வந்து என்ன பண்ண போகிறீங்க, கிளிக் பண்ண போகிறீங்க. சரிங்களா, கிளிக் பண்ணிவிடுங்க. அலோவ் குக்கீஸை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேவா, இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே கூகுள் பேஜில் ஓகேவா திரும்ப அந்த கூகுள் பேஜுக்கு வந்துடுங்க. அதே 3 புள்ளி. ஓகேவா, அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, கிளிக் பண்ண பிறகு செட்டிங்ஸ்னு வரும். சரிங்களா, செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு சொல்லியிருக்கும். சரிங்களா, அந்த ப்ரைவசியை கிளிக் பண்ணுங்கள். ப்ரைவசியை கிளிக் பண்ண பிறகு இங்கே பாருங்கள் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, அதாவது ப்ரைவசியை கிளிக் பண்ண பிறகு கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு சொல்லி வரும். அந்த கிளியர் ப்ரௌசிங் டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, கிளிக் பண்ண பிறகு இது எல்லா ஆப்ஷனும் வந்து டிக்கில் இருக்கட்டும்.
ஓகேவா, கிளியர் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சரிங்களா, கிளியர் டேட்டா கொடுத்த பிறகு இது எல்லாமே கிளியர் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான செட்டிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா, இந்த டைமிங் டெஸ்ட்டுக்கு உண்டான செட்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த செட்டிங் ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் எல்லாருமே, சரிங்களா, நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாருமே இந்த செட்டிங் ப்ராசஸை முடிச்சிருங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு ப்ராசஸே இந்த செட்டிங் ப்ராசஸ் தான். நம்ம இதுவரையும் பார்த்தோம்ல, அது எல்லாமே உங்கள் மொபைலில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் பண்ணிவிடுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் டைமிங் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணணும். சரிங்களா, இந்த டெஸ்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்கள் மொபைலில் எல்லாருமே இந்த செட்டிங் ப்ராசஸ், நம்ம இதுவரையும் பார்த்த ப்ராசஸை உங்கள் மொபைலில் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் டைமிங் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணணும். சரிங்களா, ஓகே, எல்லாரும் இதுவரையும் செட்டிங் ப்ராசஸ் பற்றி பார்த்துருப்போம். சரிங்களா, இதுக்கப்புறம் நம்ம டைமிங் டெஸ்ட் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ நார்மலாக நம்ம கூகுள் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இருந்தாலும் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறோம். இந்த கூகுள் பேஜில் பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனில் சைன்இன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா என்ன வரும், ஆட் அக்கௌண்ட்னு சொல்லி கேட்கும். ஆட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி கேட்கும். உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்து அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு கொடுத்தா என்ன ஆகும், உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். சரிங்களா, ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்மளோட குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் டெஸ்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம். சரிங்களா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ண போகிறீங்க. சரிங்களா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது மாதிரி வரும். சரிங்களா, டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, இது மாதிரி வரும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, ஒன்று ஜிமெயில் கொடுத்து உள்ள போகிறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் வித் கூகுள் அப்படின்னு சொல்லியிருக்கும். நான் அந்த ரவுண்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா, சைன்இன் வித் கூகுள் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இந்த ரவுண்ட் போட்டு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா, ஓகே, அதுக்கப்புறம் சைன்இன் வித் கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ண பிறகு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் வந்து இங்கே காட்டும். ஓகேவா, உங்களுடைய ஜிமெயில், அதாவது நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்தீங்களா, நீங்கள் சைன்இன் பண்ணீங்கள, ஸ்டார்டிங்கில் நம்ம சைன்இன் கொடுத்து சைன்இன் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஜிமெயில் ஐடி இங்கே காட்டும். சரிங்களா, அதாவது நீங்கள் ஸ்டார்டிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே சைன்இன் சொல்லி இருந்திருக்கும். இதில் உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா, அந்த ஜிமெயில் ஐடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, அந்த ஜிமெயில் ஐடியை கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, அந்த ஜிமெயில் ஐடியை கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் டெஸ்ட்டுக்கு உண்டான ஃபார்ம். சரிங்களா, இந்த ஓப்பன் த ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாலே என்ன ஆகும், டைம் வந்து ஓட ஆரம்பிச்சிரும், உங்களோட டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, உங்கள் டெஸ்ட்டுக்கு உண்டான டைம் டியூரேஷன் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே மேலே டிஸ்பிளே ஆகும். நான் சும்மா சாம்பிள் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால 5 minutes அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஓப்பன் த ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா, இந்த ஃபார்ம், இந்த ஓப்பன் த ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உண்டான டைமிங் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா, ஓகே, நான் இப்போ இந்த ஓப்பன் த ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறேன். சரிங்களா, ஓப்பன் த ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உண்டான டைமிங் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா மேலே வந்து டைமிங் வந்து காட்டுதுங்களா. ஓகேவா, உங்களோட இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். இதை வந்து உங்களால் எவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுத்துட்டு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண முடியுமோ அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா, ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸுக்கும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டைம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனே வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும், நேம் கேட்கும், மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்ச் ஐடி. சரிங்களா, உங்களோட பேட்ச் ஐடியை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து DA 201 அப்படின்னா இப்போ DA அப்படிங்கிறத சேர்த்து கொடுங்க. சரிங்களா, DA 201னா DA 201, அதேமாதிரி DA 204னா DA 204, அது மாதிரி ஃபுல்லாக கொடுங்க. சரிங்களா, உங்களோட பேட்ச் ஐடியை வந்து கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர். ஓகேவா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே பாருங்கள், மேலே வந்து டைமிங் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட கொஸ்டின் 200 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, உங்களுக்கு உண்டான டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. சரிங்களா, ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த சப்மிஷன் ஐடி அப்படின்னு சொல்லி காட்டும். சரிங்களா, இது நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, இந்த ப்ராசஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் உங்களோட கொஸ்டினை மட்டும் பார்த்து அதுக்குண்டான ஆன்சரை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த சப்மிஷன் ஐடி அப்படிங்கிறத ஒன்றுமே பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டுருங்க. சரிங்களா, ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா, எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட எக்ஸாம் டைம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா, உங்களோட எக்ஸாம் டைம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க.
இதில் வந்து 2 மணி நேரம் முடிய போகுது அப்படின்னா இங்கே பாருங்க, கடைசி 1 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து சப்மிட் நவ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வரும். ஓகேவா? ரெட் மார்க்கில் சப்மிட் நவ், அதாவது டெஸ்ட் டைமிங் வந்து முடிய போகுது, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சப்மிட் நவ் அப்படின்னு சொல்லி அலாரம் மெசேஜ் வரும். சரிங்களா? அந்த மேலே டைமிங் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயே டிஸ்பிளே ஆகும். அதுக்குள்ளே அந்த சப்மிட் நவ்னு வந்ததுனாலே நீங்கள் என்ன பண்ணணும், கீழே போயிட்டு சப்மிட் கொடுத்துடணும். ஓகேவா? சப்மிட்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு சப்மிட் கொடுத்துடணும். ஆனால் இந்த டெஸ்ட்டில் ஓகேவா, இப்போ வந்து டைமிங் டெஸ்ட் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஓவர் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். அதாவது இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் டைம் முடிஞ்சிருச்சு, அந்த சப்மிட் நவ் அப்படின்னு சொல்லியும் வந்துருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். இந்த ஓவர் டைம் அப்படிங்கிறது எதுக்காக வச்சுருக்கோம்னா, அந்த 2 மணி நேரம் முடிஞ்சும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஓவர் டைம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது டைமிங் டெஸ்ட் வந்து நீங்கள் இப்போ தான் முறையாக அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த தடவை அந்த ஓவர் டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் டைம்லாம் அந்த ஓவர் டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்காது. சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அந்த ஓவர் டைம் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். அடுத்தடுத்த டெஸ்ட்டில் ஓவர் டைம் வந்து இருக்காது. சரிங்களா? சப்மிட் நவ் அப்படின்னு வந்ததுனாலே நீங்கள் என்ன பண்ணிடணும், கீழே போயிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். சரிங்களா? எக்ஸாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு கீழே வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லி பட்டன் இருக்கும். இந்த சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களோட ஸ்கோர் வந்து எங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்மிட் பட்டனை வச்சு தான். நீங்கள் எக்ஸாம் வந்து எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்களோ இது எல்லாமே முடிச்சுட்டு இந்த சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட மார்க் வந்து எங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகியிருக்காது. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக சொல்லிக்கிறேன், இந்த எக்ஸாமுக்கு மட்டும்தான் இந்த ஓவர் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பாருங்கள், சப்மிட் நவ் அப்படின்னு சொல்லி வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணிடணும், கீழே போயிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து தரமாட்டோம். ஸோ மேலே வந்து சப்மிட் நவ் அப்படின்னு சொல்லி வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும், கீழே வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அந்த சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? சப்மிட்டை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் எக்ஸாமை முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், தேங்க்யூ யுவர் ஃபார்ம் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா? சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வியூ ஸ்கோர் மூலியமாக என்ன பண்ணலாம், உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வியூ ஸ்கோர் கொடுங்க, உங்களோட மார்க் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டல் பாயிண்ட்ஸில் இருக்கும். சரிங்களா? 200க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த டோட்டல் பாயிண்ட்ஸில் இருக்கும். உங்களோட மார்க் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரையும் பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து டைமிங் டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோ வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங்ஸை மாற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த டைமிங் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்கிறோம், இந்த செட்டிங் ப்ராசஸ் எல்லாம் வந்து கரெக்டாக மாற்றி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த டைமிங் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமிங் டெஸ்ட்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. அதனால் உங்களோட ஸ்டேஜ், நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இந்த டைமிங் டெஸ்ட்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.